சரியான மழைங்க வச்சு வெளுக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, காலையிலேயே நான் போட்டேன். காலையிலேயே வானம் ரொம்ப மேகமூட்டத்தோட தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சரியான மழை போட்டு வெளுன்னு வெளுக்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அப்படியே ஒரு மாதிரியா இருந்துச்சு. மேகம் அப்படியே ரொம்ப இருண்டுன மாதிரி இருந்துச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே நினைச்சேன் செம்ம மழை பெய்ய போகுதுன்னு. கரெக்டாக அதே மாதிரி மழை, சரியான மழை பாருங்க. கொஞ்ச நேரத்துல வந்து தண்ணியெல்லாம் ஓட ஆரம்பிச்சு நினைக்கிறேன். வா வா, என்ன மழைன்றீங்க? காத்துலாம் சில்லு சில்லு சில்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சுங்க. ஊந்தி வெள்ளாசம் நினைக்கிறேன் இன்னைக்கு. தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் நம்ம வந்து மழை வந்தாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்க்க வேண்டியது இந்த சைடு மழையான பார்த்துருவோம். ஏன்னா இந்த சைடு மழையா இருந்தால் நம்ம வந்து இதை வச்சாகணும். பாருங்க, நான் வானம் பாருங்க ஆல்ரெடி ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. இதை பார்த்தா தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மழை ஒரு மணி நேரத்துக்கு பூந்து அடி அடிக்குன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்ச நேரம் தான் இன்னும் மழை வந்து பெஞ்சுதான் இருக்குது. இந்த கொஞ்ச நேரம் மழைக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மலை தண்ணி பயங்கரமாக ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. பாருங்களேன், அங்கே பாருங்க. மழை இந்த மழைக்கு சூடா ஒரு காஃபி இல்லை டீ இல்லை ஏதோ ஒரு மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டா சவா இருக்குங்க. என்ன பண்ணுறது, இப்போ மழை பெய்யுது, சடனாக மேலாம் எதுவும் வாங்கி சாப்பிட முடியுது. இப்போ பரவாயில்ல, இந்த மழைக்கு பெய்யுது வெளியே நின்று பக்கத்தில் தண்ணி ஜாலி தாங்க. கரண்ட்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க முன்னாடியே. எனக்கு தெரிஞ்சு மழை வரும் இருண்டிட்டு இருக்கும் போதே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்ட்லாம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லைட்டாக செம்மையாக இருக்குது. இந்த நேரத்தில் அப்படியே படப்படன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சைலண்டாக இருந்துச்சு. திடீர்னு வந்து வானம் வந்து கண்ணை திறந்து வந்து வேகமாக அழுவ ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. அதான் அப்படியே மழை சட சரியான வேகமாக கொஞ்ச நேரத்தில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழை பெஞ்சது நமக்கு ஒரு ஹாப்பி. என்ன தெரியுமா, மொட்டை மழை நிறைய செடியெலாம் வச்சுக்கோங்கள, அது எல்லாமே அப்படியே தலைன்னு வளர்ந்துடும். இப்போ நம்ம இன்னும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கே வந்து காற்று பயங்கரமாக அடிச்சுது. இந்த காற்றடிக்கும் போது நான் நினச்சேன் சரியான மழை பெய்ய போகுது அப்படின்ட்டு. ஓகே, இந்த விளாக் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மழையை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டாட்டா, பாய் பாய். லைக் பண்ணிக்கோங்க.